நம்முடைய ஆண்டவரை நிறைய பேர் காயப்படுத்தினார்கள். வார்த்தையினால காயப்படுத்தினாங்க, சவுக்குனால காயப்படுத்தினாங்க, இன்னும் அவரை திட்டி காயப்படுத்தினாங்க, எப்படி எப்படியோ அவரை காயப்படுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் யாரையுமே காயப்படுத்தவே இல்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலே இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, நீங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. உங்களை யார் வேணாலும் காயப்படுத்தலாம், நீங்க தாங்குற ஆளு. கர்த்தர் உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் தருவார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியான ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு காயப்படுத்தினாலும் தாங்கும். அப்படியே ரூம்ல போய் அழுவாங்க, மறைவிடத்துல அழுவாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு காயப்படுத்தினாலும் அப்படி கல்லாட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பரவாயில்லப்பா, நீ என்ன பேசுனது பரவாயில்லப்பா, பரவாயில்லம்மா நீ என்ன பேசுனது பரவாயில்லம்மா, நீ தானே பேசுன, அவ்வளவுதான், மனிதர்கள் அவ்வளவுதான் பேசதான் செய்வாங்க, அப்படி ஈஸியா எடுத்துக்குவாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய வார்த்தைகள் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலே நிறைய பேர் காயப்படுத்துறாங்க. மனைவிய வார்த்தையினால காயப்படுத்துறாங்க, கணவனை வார்த்தையினால காயப்படுத்துறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் அவங்க ஒரு தப்பை சொல்லி செஞ்சிருப்பாங்க. அந்த தப்பை சொல்லி காமிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க காயப்பட்டுருவாங்க, அவங்க வாயை மூடிடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையே யூஸ் பண்ணிக்கிறது, அந்த தவறையே யூஸ் பண்ணிக்கிறது. யூஸ் பண்ணி அப்படியே காயப்படுத்தி, நீ எப்படியா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆள் தானே, நீ அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஆள் தானே, அந்த நபர் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே காயப்படுத்திடுவாங்க. உங்களால தான் அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க. இந்த ஜபத்திலே இருக்கிற யாரோ ஒருவர் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தி இருப்பீர்களே, ஆனால் உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன், தயவு செய்து அவங்களிடத்துல போய் சாரி கேளுங்க. தப்பு கிடையாது, சாரி கேட்கறது தப்பு கிடையாது. உங்களை தெரியாம காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்குங்க, இனி நான் உங்களை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை பயப்படுத்துவதற்காக அல்ல. ஒரு திருச்சபையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திருச்சபையிலே இருக்கிற ஒரு நபருக்கும் அந்த பாஸ்டருக்கும் ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. பாஸ்டர் மேல பயங்கரமான குற்ற பழிகள் அந்த சபையில இருக்கிற அந்த நபருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவர் பாஸ்டர் ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கிற உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க அந்த ஷூ போடுற சர்ச்சு தான், அவருடைய ஷூவை கழட்டி அப்படியே மேல தூக்கி காமிச்சிருக்கிறாரு. அந்த ஷூவை கழட்டி மேல தூக்கி காமிச்சு அப்படி எரியலாம் அப்படின்னு நினைச்சாரா இல்ல அடிக்க போலான்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஷூவை கழட்டி மேல காமிச்சிட்டு திடீர்னு அவருக்கு மனசுக்கு சச்சா, ஐயோ சச்சாச்சே, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே அந்த ஷூவை கையில எடுத்த ஷூவை திரும்ப கீழே போட்டுட்டு அவரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய வலது கரம் இல்லாம பிறந்துச்சாமா, வலது கையே அந்த குழந்தைக்கு இல்லையா, வலது கை மட்டும் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிறவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா சில நேரங்களிலே நம்ம செய்கிற பாவங்கள் நம்மை பின்தொடரும் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்க கூடாது. ஒருவேளை அந்த மனுஷன் அப்படி செருப்பை தூக்கி காமிச்சு ஒருவேளை மனசாட்சி குத்தப்பட்ட உடனே அந்த தேவனுடைய ஊழியரை போய் பார்த்து தப்பு செஞ்சுட்டேன், என்ன தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலையும் ஒருவேளை ஒப்புரவாகியிருந்தா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருக்கவே மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க ஒப்புரவாகுதல் மிக அவசியம் உங்களுக்கு. அப்பதான் அந்த பாவத்தினுடைய அந்த தவறுனுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. அந்த தவறுனுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும்னா உடனே நீங்க ஒப்புரவாயிரணும். எந்த நபரிடத்துல நீங்க தப்பு பண்ணீங்களோ அந்த நபரிடத்திலையும் ஆண்டவரிடத்திலையும் நீங்கள் ஒப்புரவாயிரணும். டக்குன்னு அப்படிதான் நம்ம ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னா கூட, கோபம் சொன்னா கூட உடனே ஏசப்பா சாரி ஏசப்பா, இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்பு தான் ஏசப்பா. என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறேன்னா, அவங்க ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு அப்படியே விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்று பேசிட்டா கூட உடனே டேய் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு, நீ பேசின வார்த்தை ஏசப்பாவுக்கு பிடிக்காத வாழ்க்கை, உடனே மன்னிப்பு கேளு. உடனே அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஏசப்பா மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன் ஏசப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்க பிள்ளைகளுக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், பிள்ளைகளுக்கு கூட அப்படி சொல்றேன்.
ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே மன்னிப்பு கேட்க சொல்லுவேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தவறு செய்தோம் என்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம அதற்காக மன்னிப்பு கேட்கறது, அதற்காக நீங்க இறங்கி போவது தவறே அல்ல. உங்களுடைய தண்டனையை அப்படி அது குறைச்சிடும். ஆனால் அதுல நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனம் உள்ளவர்களாயிருங்க. சோ இன்று ஒரு தீர்மானத்தோட போங்க. இன்றைக்குள்ள தற்பரிசோதனை என்னன்னா, நான் யாரையுமே இனி என்ன பண்ண மாட்டேன்னா காயப்படுத்தவே மாட்டேன். என் வாயின் வார்த்தையினால காயப்படுத்த மாட்டேன், என் செய்கைகளினால காயப்படுத்த மாட்டேன். யாரோ ஒருவரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், மகளே அவங்க காயப்படுத்துறதற்காக நீ காயப்படுத்தலாமா? மகனே அவங்க காயப்படுத்துறதுனால நீ காயப்படுத்தலாம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை எப்படி காயப்படுத்துறார் தெரியுமா? அவரை நான் அறியேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. என்னென்னமோ திட்டுறான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திரும்ப அந்த பேதுருனுடைய இருதயத்தை காயப்படுத்தல, திரும்பி ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் பார்த்தாரு. திரும்பி ஒரு பார்வை மட்டும்தான் பார்த்தாரு. அது மட்டுமல்ல, யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். ஆண்டவரை காயப்படுத்திட்டான். ஏப்பா உன்னை காட்டி கொடுக்கறது வேற எதுவுமே கிடைக்கலையா? ஆண்டவர் அப்படியே நேசிச்சு காயப்படுத்துறான் பாருங்களேன். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உதவாதவனேன்னு சொல்லல, உருப்படாதவனேன்னு சொல்லல, சிநேகிதனே நீ முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், சிநேகிதனே. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவரை காயப்படுத்தினவங்களை ஆண்டவர் என்ன பண்ணலன்னா காயப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசிட்டே தான் இருக்காரு ஆண்டவர். நீ ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை காயப்படுத்தி பேசுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னா காயப்படுவார்னு தெரியும். உங்க வீட்டுக்கார அம்மா என்ன சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும். உங்க அம்மா எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும். உங்க அப்பா எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும். உங்க சுற்றி இருக்கிறவங்க எதை சொன்னா காயப்படுவாங்கன்னு தெரியும். அவங்கள காயப்படுத்தணுன்ற நோக்கத்திற்காகவே நீங்க காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளையே, இனி யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன். இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, மிரியாமும் ஆரோனும் அவனை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா? நீ யாருன்னு தெரியாதா? மீதியா நீ ஸ்திரீயை கூட்டிட்டு வந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லி அவனை காயப்படுத்தி பேசும்போது அவன் எதுவுமே பேசல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு பேசு. அதனால காயப்படுறவங்களுடைய பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ரொம்ப காயப்பட்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க சகிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவங்க காயப்படுத்த வைக்கிறார். பரவாயில்ல பரவாயில்ல, சகிச்சுக்குங்க, நீங்க தாங்கிக்குங்க, நீங்க தாங்கிக்கங்க. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பலிபீடத்தில் நிற்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், முட்டாள் அப்படின்னு எத்தனையோ பேர் எங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உன் தலையில களிமண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் மண்டையில மசாலாவே இல்லை, நீ நல்ல சாணி சுமக்கிறதுக்கு தான் நீ லாயக்கு, என்னென்ன என்னென்ன எல்லாமே. ஆனா அவங்க திட்டுற மாதிரி தான் நான் இருந்தேங்க. உண்மையிலே சாணி சுமக்கிறது தான் நம்ம தலை லாயக்கு, அப்படிதான் இருந்தேன். அவங்க சொல்ற மாதிரி என் மண்டையில மசாலா இல்லை, உண்மைதான் மசாலா இல்லை. ஆனா எல்லாம் வந்தது ஆண்டவரை தேடுனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவங்க எனக்கு சொல்லும் போது என்ன அப்படிதான் இருந்துச்சு. ஆனா காயப்பட்டேன், நம்ம ஏன் இப்படி பிறந்தோம், இப்படி ஏன் இருந்தோம் அப்படின்னு எல்லாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மகிமையா மாற்றிருக்கார். அதனால உங்களை மாற்றுவார், உங்களை மகிமையாய் மாற்றுவார். கண்களை மூடி யாரோ ஒருவரை நீங்கள் காயப்படுத்தி இருப்பீங்களே, ஆண்டோடத்துல தயவு செய்து மன்னிப்பு கேளு. எங்க அம்மாவை நான் காயப்படுத்திட்டப்பா, எங்க அப்பாவை நான் காயப்படுத்திட்டப்பா, என் கணவனாரை நான் காயப்படுத்திட்டப்பா, என் மனைவியை நான் காயப்படுத்திட்டப்பா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் காயப்படுத்திட்டப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. இனி நாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டோம்ப்பா, இனி எந்த நபரையும் நாங்க காயப்படுத்த மாட்டோம்ப்பா. உங்க மகிமை எங்களை கூட தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு
நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு முதலாவதாக ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 7வது வசனம் 868வது பக்கத்திலே இருக்கிறது. 868 வாசிக்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேத வசனம் மிக அழகாக ஒரு வசனத்தை தேவனுடைய மனுஷன் இங்கே எழுதியிருக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படின்னா ஆண்டவரை சும்மா இருக்க விடாதீங்க. எருசலேம் என்கிற பட்டணம் அது அழிவின் பாதையிலே போய்விட்டது. அதுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினது. அந்த யுத்தம் எழும்பி பலாயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனார்கள். அதனுடைய சுற்றி இருக்கிற எல்லா சுவர்களும் இடிக்கப்பட்டது. எருசலேமினுடைய நிறைய வர்த்தகங்கள் குறைந்து போய்விட்டது. இப்போ எருசலேம் என்கிறது மதிக்கப்படத்தக்க முடியாத ஒன்றாய் மாறிவிட்டது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் கதறுகிறான், நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய பட்டணத்திற்காக ஆண்டவரிடத்துல நம்ம மன்றாடுறோம். ஆனா இப்படி நீங்க மன்றாடுனது போதாது. எருசலேமை முதல்ல அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றை விட அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க அப்படின்னு இங்கே ஒரு ஜெப குறிப்பை அந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சும்மா ஜெபிச்சா போதாது. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதம் கிடைக்கலன்னு வாங்க. எனக்கு அற்புதமே கிடைக்கல, எனக்கு அற்புதமே நடக்கல, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே ஜெபம் என்கிறது வெறும் வாயளவிலே உதட்டளவில் அல்ல, சும்மா அல்ல, ஏதோ ஒரு துளி கண்ணீர் வடிச்சு அப்படி அல்ல. அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வைராக்கியமா ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபம் அல்ல. நம்முடைய தலைமையில இருக்கிற சாப கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகிறது என்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அது ரொம்ப கடினமான ஒன்று. சோ அந்த கடினமான ஒன்றை தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு டைம் ஆண்டவருடைய இரக்கத்தை திருப்ப வைக்கிறதுக்கு கஷ்டம். ஆண்டவருடைய முகத்தை உங்க பேர்ல திருப்ப வைக்கிறதுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நீங்க கை தொடுறது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த ஜெப குறிப்பை எருசலேமிலிருந்து எழும்பின எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணாங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய காரியத்தை பார்க்கவே இல்லை. எருசலேமுக்காக அப்படி ஜெபிச்சதுனால இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதிகமான சயின்டிஸ்ட் எங்க இருக்கிறாங்கன்னா யூதர்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அத்தனை நாடுகள், பெரிய பெரிய நாடுகள், ஜன புழக்கம் உள்ள நாடுகள் இருந்தாலும் இஸ்ரவேல், எருசலேம், யூத ஜனங்களை யாருமே ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசான நாடாய் மாற்றப்பட்டார்கள். அப்படின்னா எல்லாரும் அந்த எருசலேம் சின்னதா இருந்தா கூட எல்லாரும் எட்டி பார்க்கிற அளவுக்கு, எல்லாரும் அதை பார்த்தா பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்று நான் நம்புகிறேன். சோ இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை சாதாரணமா பிடிக்காதீங்க, சாதாரணமா தேடாதீங்க. ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போன உடனே அற்புதம் நடக்காது அப்படி நீங்க பண்ணாதீங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும், நீ என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான் இல்ல, இந்த சாப கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற வரைக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்.
நிறைய பேருக்கு சோர்வு வருது. இத்தனை நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே, நான் போராடிட்டு இருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு. ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்துல யாரோ ஒருவர் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல உங்களை தலை நிமிர பண்ற வரைக்கும், உங்க பிள்ளைய தலை நிமிர பண்ற வரைக்கும், நீ சந்தித்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிற வரைக்கும், ஆண்டவரால எடுத்து போட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரால எடுத்து போட முடியும், என் ஆண்டவரால முடியாது ஒண்ணும் இல்லைன்னு நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அது செய்கிற வரைக்கும் உங்களால செய்ய முடியும். ஆண்டவரே நீங்க செய்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தோட ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. என் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தை வந்து அந்த 25,000 ரூபாய் கடந்த நாட்களில் உங்களுக்கு 7வது நாள் உபவாச ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். முதலிலே ஒரு அருமையான தாயார், சர்ச்சில் இருக்கிற தாயார் ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆலயத்தில் அட்டன் பண்ண உடனே முதலாவதாக 25,000 ரூபாய் கொடுத்து, இந்த திருச்சபை வீட்டில் நடக்கக்கூடாது, இது ஒரு சர்ச்சு கட்டி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அவர் அந்த பணத்தை கொடுத்தார். அந்த பணத்தை வைத்து அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன இடத்துல, அந்த 32க்கு 14 அடி நீளம் இருக்கிற இடத்துல அந்த சர்ச்சு ஷெட் ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலையை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம். வேலை செய்கிறதற்கு ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை ஆனந்த் அவங்க வந்து ஃப்ரீயாவே அதை வந்து அவங்க பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சோகமான காரியம் என்னன்னா, அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போதே பணம் இல்லாம அந்த ஆலய கட்டுமான பணி அப்படியே நின்றுச்சு. ஆனா நான் அந்த ஆலய கட்டுமான பணி நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு யாரிடத்துல திரும்பி பணம் கேட்கறதுன்னு தெரியல. விசுவாசிகளும் பெரிய விசுவாசிகள் யாருமே இல்லை, கூட்டம் எதுவுமே இல்லை. அன்றைக்கு இருந்த குடும்பம் வெறும் 3 குடும்பம் மட்டும்தான் திருச்சபையில பிலிவர்ஸா இருந்தாங்க. 3 குடும்பம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த 3 குடும்பத்துக்கிட்டையும் நம்ம வந்து திருச்சபையை கட்டுறதற்கு காசு கேட்கவே முடியாது. எல்லாரும் அந்த நாட்களில் சிரமத்தில் தான் இருந்தாங்க. அதுவும் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு திரும்ப அந்த ஆலய கட்டுமான பணியை தொடங்க முடியல. எனக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேற யாரையுமே தெரியாது, யாரிடத்திலும் கேட்கவும் முடியாது. அப்போ ஒரு நாள் காலையில் நான் வந்து வெளியில போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே அந்த இடத்துல என்னுடைய வீட்டுக்கு அப்படியே படிக்கட்டு ஏறி வந்து கொண்டிருக்கும் போது, திரும்பி நான் கட்டிட்டு இருக்கிற அந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக வேலை செய்யாம நின்றுட்டு இருக்குது. திரும்பி உள்ள பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஆலயம் இனி கட்டப்படாதுன்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு கொடியை கட்டிட்டாங்க. ஒரு கயிறை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு கயிறை கட்டி ஒரு கொடியை கட்டி அதுல நிறைய துணியை அவங்க காய போட்டிருந்தாங்க அந்த ஷெட்டுக்குள்ள. அது கொஞ்சம் மழை வர்றது மாதிரி இருந்துச்சு, அதனால இங்க உள்ள காய போட்டா நனையாம இருக்கும்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல, இந்த இன்னர்ஸ் எல்லாம் வந்து காய போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த ஆசையாய் ஜெபம் பண்ணி மொட்டை மாடியில நின்று அவ்வளவு அழுது இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழுமணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி, அந்த ஆலயம் கட்டப்பட முடியாம கூரையை போட்டுட்டோம், இனி தளம் போடணும், சைடெல்லாம் மறைக்க முடியாம, முன்னாடி சுவரை கட்டி எழுப்ப முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இவங்க உள்ள இந்த இன்னஸ் எல்லாம் காய போட்டோன்னு என்னால அழுக தாங்கவே முடியல. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருச்சு. நேர என்னுடைய அறை வீட்டுக்குள்ள போனேன். அந்த அறை வீட்டுக்குள்ள போய் எனக்கு அப்போ ஒரு டேப் ரெக்கார்டு இருந்துச்சு. அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு சீடியை ஒன்று போட்டு, அந்த நாளில் ஒரு பெர்க்மன் ஐயாவுடைய பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கலங்காதே மகனே கலங்காதே, ஆண்டவர் ஒன்றை கைவிடவே மாட்டார் அப்படின்ற அந்த பாடல் வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து அந்த பாட்டை நான் போட்டேன் அந்த சிடி பிளேயரில். அந்த சிடி பிளேயரில் அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ரிமோட்டில் ரிப்பீட் அப்படின்னு அமுத்திட்டு அந்த பாடலோட சேர்ந்து அப்படியே கத்தி கத்தி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பல மணி நேரங்கள் ஏசப்பா சமூகத்துல கெஞ்சுறேன், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, உங்களை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை செய்யவே முடியாதுப்பா. யார் இந்த திருச்சபையை இனி கட்டி முடிக்க போறா? நான் எப்படி கட்டி முடிக்க போறேன்? நான் யாரிடத்துல பணம் கேட்பேன்? எனக்குன்னு யாருமே இல்லை, உங்களை தவிர யாருமே இல்லை ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, என்னை வெட்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல விடாப்புடியாய்
பல மணி நேரங்கள், கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் அந்த ரூமுக்குள்ள அந்த பாட்டை போட்டுட்டு கத்திட்டே இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னுடைய வீட்டில் கதவை தட்டுற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த கதவை தட்டுகிற சத்தம் கேட்கும்போது நான் அப்படியே கண்ணில் ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கிறேன். என் கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா நம்முடைய திருச்சபையில் அந்த முதல் பிலிவரா இந்த அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் பிலிவர், அதற்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிலிவரா இருந்த ஜோம் அம்மா, அவங்க கூட சாம் இன்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவங்கள பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் வாங்க அப்படின்னு உடனே அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து நம்ம சர்ச்சை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் காமிச்சேன். இதான் சர்ச்சு, இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பாஸ்டர் இனி இந்த சர்ச்சுக்கு என்னென்ன செய்யணுமோ மொத்தத்தையும் நானே செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 நாட்களாக வேலை செய்ய முடியாம அந்த நின்றுட்டு இருந்த அந்த திருச்சபையில அடுத்த நாள் காலையில ஒரு 10 பேர் பக்கத்துல அவர் ஒரு வண்டியில கொண்டு வந்து இறக்கிட்டாரு. வேலைக்காரங்க எல்லாம் வந்து அப்படியே சர்ன்னு வேலை நடக்குது. எல்லா வேலையும் முடிச்சு அதை ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ற அளவுக்கு மொத்த வேலையை முடிச்சு சாவியை என் கையில கொடுத்துட்டாரு. பாஸ்டர் எல்லா வேலையும் பினிஷ்டு. ஸோ அந்த ஆலயத்தை அப்பொழுது ஆண்டவருடைய நாமத்திற்காக ஃபர்ஸ்ட் ஆலயத்தை திறந்தோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையை, உன் வாழ்க்கையில இன்னும் பதில் வராம இருக்குதா? இன்னும் நீங்கள் ஸ்திரப்படாமல் இருக்கிறீர்களா? எத்தனை ஜெபித்தும் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று அவ்விசுவாசத்திலே இருக்கிறீர்களா? இல்ல இல்ல, நீங்க இன்னும் விடாப்பிடியா, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரால ஆண்டவர முடியும்? உங்களால முடியாதது ஏதாவது இருக்கா? உங்களால சகலவும் முடியும் இல்ல. உங்களுக்கு வல்லமை இல்லைன்னா நான் இன்னொருத்த இடத்துல போறேன் ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு வல்லமை இருக்குல்ல, உங்களால திருப்ப முடியாத எதுவுமே இல்லைன்னு அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட நீங்க கர்த்தர் சமூகத்துல ஸ்திரப்படுத்துற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன்னு நீங்க வலுக்கட்டாயமா ஆண்டவரை பிடிச்சிருங்க. நிச்சயமா சொல்றேன், என் ஆண்டவர் பதில் கொடுக்காம போகவே போக மாட்டாரு. பாஸ்டர் அப்படி செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா, இல்லைன்னா கேட்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம். சில கட்டுகள் உடையணும்னா நீங்க அப்படி ஜெபிச்சு தான் ஆகணும். அது பரம்பரை கட்டா இருக்கலாம். சில வேளைகள்ல முன்னோர்கள் செய்த பெரிய பெரிய பாவங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற நபர்களை சாபமாய் பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் முறிக்கணும் அப்படின்னா நீங்க கர்த்தர் சமூகத்துல விடாப்பிடியா ஜெபிக்காம அதை முறிக்க முடியாது. அதான் ஒரு தேவனுடைய ஊழியர், ஒரு பெரிய பாஸ்டர்ட்ட ஒரு உடன் ஊழியர் போய் நின்றாராமா. அப்ப அந்த பெரிய பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டாராமா, ஊழியம் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டாராமா. உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, ஐயா ஒண்ணுமே இல்லையா, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தையா, ஒரு ஆத்மாவை கூட அந்த இடத்துல ஆதாயப்படுத்த முடியலையா, இப்படி எல்லாம் பண்ணையா, இப்படி எல்லாம் பண்ணையா, இந்த ஊழியம் பண்ண அந்த ஊழியம் பண்ண, என்னால அங்க ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியல, எனக்கு வேற ஏதாவது ஒரு இடம் மாத்தி கொடுங்க அப்படின்னு அந்த ஹெட் பாஸ்டர்ட்ட கேட்டாராமா. அப்போ அந்த ஹெட் பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராமா, தம்பி ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியா சொல்றேன், இதை மட்டும் நீ முயற்சித்து பார், இதை மட்டும் நீ ட்ரை பண்ணு, லாஸ்டா உன் கண்ணீர்னால ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாராமா. நீ எதையோ ஊழியத்துல முயற்சி எடுத்த நடக்கல, இனி கண்ணீர்னால ட்ரை பண்ணு, ஒரு டைம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராமா. இந்த இளம் ஊழியர் வந்து அதற்கு பிறகு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு தெருவாய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த ஹெட் பாஸ்டருடைய திருச்சபையில இருக்கிற ஆத்துமாக்களை விட இன்றைக்கு அவருடைய திருச்சபையில அதிகமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கண்ணீரினால் முயற்சி எடுத்து பாருங்க. உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு நாள் விலகி நிற்க மாட்டார், ஒரு நாள் விலகி இருக்க மாட்டார். உங்க கண்ணீருக்கு பதில் தருகிற கர்த்தர் அவர், பதில் தருகிற கர்த்தர் அவர். அவரிடத்துல முயற்சி எடுங்க, அவரிடத்துல முயற்சி எடுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல நீங்க எத்தனை ஆண்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எத்தனை மாதம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் உங்களை நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிற வரைக்கும், ஆண்டவருடைய கண்ணுல கிருபை கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன், எனக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன்னு ஒரு விசுவாசத்தோட நீங்க முயற்சி எடுங்க. நிச்சயமா சொல்றேன்,
ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். இன்னொரு வசனத்தை கூட, வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படின்னா 387வது பக்கத்தில் இருக்கிறது. 387வது பக்கம் வாசிக்கலாமா? சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். கவனிங்க, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாவீதிற்கு அவனுடைய மிகப்பெரிய எதிரியாக சவுல் ராஜா மாறினார். தன்னுடைய நாட்டிலே இருக்கிற ராஜாவே தாவீதுக்கு எதிரியாய் மாறினார். அவனுடைய காலம் முடிகிறதற்கு முன்னையும் முடிந்ததற்கு பிறகும் கூட அவனுடைய குடும்பத்தாருக்கும் தாவீதிற்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே வந்தது. எப்படியாவது தாவீதை அழிக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய முயற்சிகளை சவுலுடைய குடும்பத்தார் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிய யுத்தம் நடந்தாலும் இந்த தாவீதினுடைய எதிராய் இருந்தவர்கள் பலவீனப்பட்டு போனாங்க. ஆனா தாவீது வர வர பலத்தான். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்களோட யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய கேரப்ல இன்னொருத்தர் யுத்தம் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த யுத்தம் பண்ணுகிற நபர்கள் நீங்கள் அழிந்து போகத்தக்கதாய், உங்க குடும்பம் அழிந்து போகத்தக்கதாய் அவர்கள் மிக உக்கிரத்தோடு யுத்தம் பண்ணலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறது, அவங்க தான் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போவாங்க. நீங்க ஆண்டவரோட இருக்கிறதுனால நாளுக்கு நாள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவர். கலக்கத்தோடு வந்திருக்கலாம், அவனுக்கு மிகப்பெரிய ஆள் பலம் இருக்குது, அவங்களுக்கு பொருட்கள் இருக்கிறது, அவர்களுக்கு படை ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஐயோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறதுக்குரிய சகல காரியமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும், நான் ஒன்றும் இல்லைன்னு உங்களை பார்த்து நீங்களே ஒதுக்கி கொள்ளுகிறீர்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் இந்த தாவீதிற்கு கொடுத்த அதே வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு முன்பாக உங்களோடு யுத்தம் பண்ணுகிற நபர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவர்கள் ஜெயிக்கக்கூடிய சகலம் இருந்தாலும் அவர்கள் தான் பலவீனப்பட்டு போவார்களே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளை அசைக்கிறதற்கு முடியாது. நீங்க நாளுக்கு நாள் பலன் அடைவீர்கள். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர்களை காட்டிலும் பெரியவர். அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே அவர்கள் ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு பெரியவர்களாய் தெரியலாம், அவர்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் பெரியதாய் தெரியலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், நம்ம கூட இருக்கிறவர் தான் பெரியவர். அவர் உங்களை அசைக்க விடவே மாட்டார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நீங்கள் பலத்திரை அவர்கள் பார்ப்பார்கள், நீங்கள் பலத்து போவீர்கள், நீங்கள் பலத்திருப்பீர்கள், அவர்கள் பலவீனப்படுவதை உங்களுடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கிட்ட தெளிவாய் ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தெளிவாய் எங்கிட்ட என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்ல போகிறேன். அந்த திருச்சபை இப்பொழுது கட்டி முடித்து அதனுடைய டெடிகேஷன் எல்லாம் ரொம்ப கிராண்டா நடந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையிலே. அதான் ஃபர்ஸ்ட் சர்ச் இதுவரையிலையும் ஆண்டவர் எனக்காகவே கொடுத்த முதல் திருச்சபை, ஜபத்தின் மூலமாய் கட்டப்பட்ட திருச்சபை. இதற்கு முன்பாக அந்த 2 திருச்சபையும் இன்னொருத்தர் அஸ்திபாரம் போட்டது. ஆனா இந்த திருச்சபை நானே அஸ்திவாரம் போட்டு வேலை செஞ்சது. அதனால ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அந்த சின்ன சர்ச்சில் அந்த ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமா நான் ஆரம்பிச்சு
ஒரு 2 வாரங்கள் தாண்டுகிறதற்குள்ள ஒரு பெரிய சோதனை எனக்கு வந்துருச்சு. அவர் ஒரு 2 வாரம் இந்த ஸ்பீக்கர் செட் எதுவுமே இல்லாம நடத்தினோம். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு சவுண்ட் சர்வீஸ்காரர் ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாரு. அவர் அந்த ஸ்பீக்கரை 15 வருஷம் யூஸ் பண்ணி ரொம்ப மழை தண்ணி எல்லாம் பட்டு அதுல நம்ம பேசணும்னா பர் அப்படின்னு கேட்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர். ஆனா அந்த ஸ்பீக்கரை ஒரு 1500 ரூபா விலை பேசி 2 ஸ்பீக்கரை எடுத்துட்டு வீட்டில் ரொம்ப அழகா கிளீன் பண்ணி சர்ச்சில் வருகிற ஒரு பிரதரை கூப்பிட்டு அதுக்கு மேல ஒரு நல்ல ஷீட் எல்லாம் ஒட்டி அழகா 2 பக்கம் வச்சிட்டேன். 2 பக்கம் வச்சு அந்த ஸ்பீக்கர்ல ஃபர்ஸ்ட் வாரம் ஆராதனை நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அந்த பழைய ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அன்னைக்கு ஸ்பீக்கர் வாங்கிட்டோமே அப்படின்னு அந்த சந்தோஷத்துல ஆராதனை நடத்தி முடிச்சா, சுற்றி பக்கத்துல ஒரு பயங்கரமான பிரச்சனை. அந்த சர்ச்சினுடைய பின்பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பம் எதிர்ப்பு தெரிவிச்சு, நீங்க இந்த இடத்துல சர்ச் நடத்தக்கூடாது, எங்களுக்கு சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்பதான் ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜன்னல் எல்லாம் சாத்தி அப்படியே உள்ளுக்குள்ள சவுண்டை கொஞ்சம் குறைவா வச்சு நடத்துனதுக்கு பிறகும் அவங்களுக்கு சவுண்டு போகுது அப்படின்னு பிரச்சனை பண்ணி அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்னுடைய நான் உட்கார்ந்துருக்கிற பலிபீடம் எப்படி இருக்குன்னா, பலிபீடத்துக்கு நேர பேக் சைடு தான் அவங்களுடைய வீடு. அவங்களுடைய வீட்டுல பெரிய பாக்ஸ், இந்த சவுண்ட் சர்வீஸ்ல இருக்கிற 2 பாக்ஸ் வாங்கி கொண்டு வச்சு அவங்க சாமி பாட்டு போட்டு விட்டாங்க. அதுவும் சத்தமா கரெக்டா நான் மைக்ல ஆண்டவரே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாட்டு ஓடும் பாருங்களேன். அந்த சத்தத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் இருக்கிற சத்தம் 1% கூட இருக்காது. எனக்கு அப்படியே துக்கமா இருக்கும். இத்தனைக்கும் ஊழியம் ஆரம்பிச்ச அந்த புதுசுல வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சனிக்கிழமை கண்டிப்பா யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஃபுல்லா ஜபத்துல உட்கார்ந்து அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு அந்த சபையில போய் நின்றுட்டு இருந்தா, இவங்க பின்னாடி இந்த சவுண்டை கேட்டு உண்மையிலே ஒரு வாரம் சோர்ந்து போயிட்டேன். அப்படியே பலிபீடத்துல நான் உட்கார்றேன், நான் போடுற சோத்திரம் ஜனங்களுக்கு யாருக்குமே கேட்க மாட்டேங்குது, அந்த பாட்டு மட்டும்தான் கேட்குது. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சோகமா அப்படியே முழங்கால் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு சத்தம், என் காதுல ஒரு சத்தம் துணிக்குது, டேய் அந்த சத்தம் முடிஞ்சிடும், உன் சத்தம் முடியாது. அந்த சத்தம் சீக்கிரமா நின்றும், ஆனா உன் சத்தம் நிக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஆராதனை முடிகிற டைம் வரைக்கும் அவங்க பாட்டு போட்டாங்க. உண்மையிலே அந்த ஆராதனை முழுக்க முழுக்க ஜனங்கள் நான் பேசின ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியல, அந்த பாட்டை மட்டும்தான் கேட்டாங்க. ஆராதனை நடத்தவே முடியல. ஆனா அந்த ஆராதனுடைய முடிவு ஜபத்துல என் மனசுல அந்த வார்த்தையை, என் காதுகளில் துணிச்ச அந்த வார்த்தையை ஜனங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அந்த சத்தம் நின்றும், நம்ம சத்தம் நிக்காது அப்படின்னு நான் சொல்றேன். இன்று ஞாபகம் இருக்குது எனக்கு. சொல்லி முடிச்சுட்டு போனேன். அதே போல அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனேன். அடுத்த வாரமும் அதே போல அவங்க பாட்டு போட்டு விட்டாங்க. 3வது வாரம் சர்ச்சுக்கு போனோம். அந்த 3வது வாரமும் அவர்கள் பாட்டை போட்டாங்க. ஆனா 4வது வாரம் அவங்க பாட்டு போடுறதுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொண்டு வரல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒருத்தர் சொன்னார், அவங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னெல்லாம் நான் கேட்கல. ஆனா 4வது வாரத்திற்கு பிற்பாடு அவங்க சத்தம் திரும்பி இன்னைக்கு வரைக்கும் என் காதுகளில் அந்த ஸ்பீக்கர் சத்தம் கேட்கல. ஆனா நான் பிரசங்கம் பண்ணுகிற சத்தம் இன்றைக்கும் ஓயாமல், அது நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு மட்டும் இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு இந்த சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ கூட இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற உங்களுக்கு கூட இந்த சத்தம் கேட்குது. ஆண்டவர் அன்னைக்கு என் இருதயத்துல பேசினாரு, எப்பா அந்த சத்தம் ஓஞ்சிருப்பா, அந்த சத்தம் நின்றுப்பா, ஆனா உன் சத்தம் நிக்காது, நான் பேசுற சத்தம் நிக்காது, நீயே செத்து போனாலும் உனக்கு சார்பை இன்னொருத்தரை எழுப்பு என்ற மாதிரி ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும்.
அந்த கை தளர்ந்து போகும், அந்த பட்டயம் விழுந்து போகும், அந்த மனுஷன் கிரியை செய்ய முடியாது. ஆனா உங்க பட்டயம் ஓங்கி நிற்கும், நீங்க நிப்பீங்க. அவர்கள் ஒரு காற்றடிக்கும் போது பதரை போல போவார்கள், ஆனா கோதுமை மணி ஆகிய நீங்கள் நிற்பீர்கள். பதர் போயிரும், கோதுமை மணி போகவே போகாது, போகவே போகாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை கலக்கத்தோட வந்திருக்கலாம். பாஸ்டர், எதிரிகளுடைய கூட்டம் நிரம்பி இருக்குது, விரோதமாய் பெரிய சேனை, பலப்படுத்துகிற ஆட்கள் பலனோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வாயிலே கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ஆவி இருக்குது. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பயந்து போய் வந்திருக்கிறீர்களா? இல்ல 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 இல்ல, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். அவங்க நின்றுவாங்க, நீங்க நிக்க மாட்டீங்க. நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுகிறவங்க ஒரு எஸ், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அப்படிதான் ஆண்டவர் என்ன ஆச்சரியமாய் நடத்தினார். இன்றைக்கும் அந்த சாட்சியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் மிகவும் நல்லவர், ஆண்டவர் மிகவும் நல்லவர். அடுத்து அதோட நிக்கல, அதற்கு பிறகு சர்ச்சினுடைய சுற்றி இருக்கிற எல்லா பக்கமும் பிரச்சனை வந்துருச்சு. இந்த பக்கம் பிரச்சனை, முன்னாடி பிரச்சனை, சுத்தி 4 பக்கமும் பிரச்சனை. நீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கிறீங்க, நீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கிறீங்க. அன்றைக்கு வாலிப பிள்ளைகள் 2-3 பேர் இருந்தாங்க சர்ச்சில். வந்து அவங்க அந்த ஜெபத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது சர்ச்சினுடைய ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர் சர்ச்சுக்குள்ள வந்து அவங்கள பயங்கரமா திட்டி அவங்கள அடிக்க போறது மாதிரி போன உடனே இந்த பிள்ளைங்க, வெறும் பிள்ளைங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க, பயந்து அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அப்படி சுற்றியும் பயங்கரமான நெருக்கம். இப்பதான் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சு, இப்பதான் பண்ணோம். ஆனா ஆண்டவர் அந்த சுற்றிலும் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் மாற்றினார், ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் என் இருதயத்துல பேசிட்டே இருந்தாரு. மகன், நீ யார்கிட்டையும் எதுவுமே கேட்க வேண்டாம், நீ யார்கிட்ட எதுவும் சொல்லவே வேண்டாம், நீ யார்கிட்டையும் ஏன்னு கேட்க போகாத, நீ சண்டை போட வேண்டாம், நீ பதில் சொல்ல வேண்டாம், எதுக்காக இப்படி பண்ணீங்க எதுவுமே நீ கேட்காத, நீ அமைதியா இரு, நீ அமைதியா இரு, நீ அமைதியா இரு. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க சும்மா நீங்க சும்மா இல்லாம நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணவே முடியாது, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சும்மா இருங்க, நீங்க பதில் சொல்லாதீங்க, நீங்க சண்டைக்கு போயிடாதீங்க, நீங்க வாக்குவாதத்துக்கு போயிடாதீங்க, நீங்க வாக்குவாதத்துக்கு போயிடாதீங்க. நீங்க அமைதியா இருக்க 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 உங்க சார்புல கர்த்தர் எழும்ப ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் பேச முடியாது. உங்க கணவனார்ட்ட நீங்க பேசாதீங்க சிஸ்டர், உங்க மனைவிட்ட நீங்க பேசாதீங்க பிரதர், உங்களை சுற்றி இருக்கிற எதிராக இருக்கிற நபர்களிடத்துல நீங்க எதுவுமே போக வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க. கஷ்டம்தான், எப்படி பாஸ்டர் அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருங்க. ஆண்டவரே, ஆண்டவர் என்னை சுற்றி எனக்கு நெருக்கம் வரும்போது ஆண்டவர் என் இதயத்துல பேசின வார்த்தை அப்படிதான், நீ சும்மா இரு மகனே, நீ சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல இருந்து வந்த வார்த்தை, நான் கிரியை செய்யறதுக்கு என்னப்பா என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லப்பா, இருந்தா கூட செய்ய முடியாது, இல்லப்பா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். சுற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்க போறோம். புதிய ஏற்பாட்டுல 330வது பக்கத்துல இருக்கிறது, 330 வாசிக்கலாமா? அந்த 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
கவனிங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15வது வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு அநேக ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆண்டவரே இது எனக்கு தாங்கப்பா, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா. ஆனா உங்களுடைய ஜெபம் எப்ப கேட்கப்படும்னு இங்க வேதம் சொல்லுது அப்படின்னா, இந்த 21 நாள் ஜெபம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்படுவதற்கு வேதம் சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி கேட்போமேயானால். எப்பவுமே ஒரு ஜெப குறிப்பை நீங்க ஏறெடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவருக்கு அந்த ஜெப குறிப்புல கர்த்தருக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஆண்டவர் எதை கேட்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, அது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவசியம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு கடையில போய் ஒரு பென்னு வாங்கினா கூட, 5 ரூபாய் கொடுத்து ஒரு பென்னு வாங்குறேன்னு வைங்களேன், அந்த பெண்ணுல கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் நினைப்பேன். அந்த பெண்ணு கர்த்தருக்காக பயன்படணும் ஐயா. அதனால அந்த பெண்ணை நான் எதுலையுமே எழுதுறதுக்குள்ள அந்த கடையில அந்த பெண்ணை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் எழுதுற முதல் எழுத்து ஒன்று பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னா ஐ லவ் யூ ஜீசஸ், இல்லைன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி தான் நான் அந்த பெண்ணையே யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அது மட்டுமல்ல, நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிடி பிளேயர் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ சிடி பிளேயர் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போகும்போது கையில ஒரு சிடி எடுத்துட்டு போனேன். ஆண்டவருடைய அந்த பெர்க்மன் ஐயாவுடைய பாட்டு போடுற சிடி எடுத்துட்டு போனேன். அப்ப என்னை கூட்டிட்டு போனா என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாரு, எதுக்கு சிடி எடுத்துட்டு வரீங்க, அங்கதான் சிடி பிளேயர் போட்டு செக் பண்ணி கொடுப்பாங்களே அப்படின்னு. உடனே நான் அவர்கிட்ட சொல்றேன், இல்ல பிரதர், நான் என்ன அப்படின்னா, நான் வாங்குற சிடி பிளேயர்ல ஃபர்ஸ்ட் ஏசப்பா பாட்டு மட்டும்தான் ஓடும். அது செக் பண்றது கூட ஏசப்பா பாட்டு போட்டு தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு இங்க இருந்தே சிடியை எடுத்துட்டு போய், அதுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணி பார்த்தாங்களா எனக்கு தெரியல, அங்க போய் அந்த சிடி பிளேயரை செக் பண்ணி அவர் ஒரு சிடியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போது, பிரதர் வேணா, நான் சிடி கொண்டு வந்துருக்கிறேன், இதை போட்டு பாருங்க அப்படின்னு அந்த சிடியை போட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவனே கேட்டா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா இருக்கிறா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே, அவர் மறக்கவே இல்லை. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உபவாச ஜெபத்திலே எத்தனையோ ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நான் சொல்றேன், இன்னும் நிறைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க உங்களுக்காக ஜெபிங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்புல ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நீங்க கேக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல உங்க நாம மகிமைப்படும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அன்னாளுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வருது. என்ன அப்படின்னா, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரையானால், நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரையானால், அது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அதை எங்க வளர்த்துவேன்னா, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் கொண்டு போய் விட்டுருவேன். உமக்கு நான் கொடுப்பேன், எது கேட்டாலுமே. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் போங்க. நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய செயலுக்கு, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்க கேட்கறது எதுவுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம விடவே மாட்டார். எனக்கு ஒரு வீடை கொடுங்க ஆண்டவரே, அதன் நிமித்தம் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். எனக்கு ஒரு தொழிலை கொடுங்க ஆண்டவரே, அதன் நிமித்தம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த வாகனத்துல உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தையை போட்டு அதன் நிமித்தமா உங்களுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். அதுல 5 பேரை உட்கார வச்சு திருச்சபைக்கு கூட்டிட்டு போகணும், அதுல ஜெப சத்தம் கேட்கும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாலும் அதுல அவர் நாம மகிமைக்காக. மறந்துடாதீங்க, உங்க ஜெப குறிப்பை சும்மா அனுப்பிடாதீங்க. உங்க ஜெப குறிப்பில் மிக அவசியமான ஒன்று என்னன்னா, அதன் மூலம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாய் இருக்குமே ஆனால், அப்படி வாக்கு கொடுப்பீர்களே ஆனால், அப்படி செய்வீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்து என் ஊழியத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போ வந்து சர்ச்சில் அந்த சின்ன ஸ்பீக்கர் வாங்கிட்டோம். சர்ச்சில் ஒரு 10-15 பேர், இப்போ ஒரு 20 பேர் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அப்போ வந்து இந்த ட்ரம்மில் தான் வந்து, அப்போ அந்த ட்ரம் வச்சு தான் பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு கீபோர்டு ஒன்று வேணும். ஒரு கீபோர்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்ச்சு நடத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள. ஆனால் கீபோர்டு வந்து வாங்குறதுக்கு பெரிய கீபோர்டு வாங்க முடியாது. ஒரு அன்னைக்கே ஒரு 10,000 ரூபான்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பணம். 10,000 ரூபாய் வந்து கீபோர்டு, ஐயோ 10,000 ரூபாய் கீபோர்டா அப்படின்னு. கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் ஒருத்தர் எங்களுக்கு இருக்காரு. இப்போ கீபோர்டு தான் இல்லை. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு கீபோர்டு திருச்சபைக்கு தேவை, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கீபோர்டை வாங்கி இந்த ஆலயத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கீபோர்டுக்காக ஒரு 2-3 வாரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜனங்களும் அன்னைக்கு ரொம்ப சிரமத்துக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக அதை ஒன்றும் கொடுக்க முடியல. அப்படியே போயிட்டு இருக்குது. திருச்சபைக்கு வந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அப்பா இல்லை, அவங்க அம்மா வேலைக்கு போகலை, ஒரே ஒரு மகா மட்டும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு 2-3 பிள்ளைங்க, ஒரு மக வேலைக்கு போகிறாங்க, இன்னும் ஒரு மகளும் ஒரு மகனும் படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப அவங்க வந்து அந்த பள்ளம் இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல தான் வீடு கட்டி அந்த வீட்டில் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வரேன் அப்படின்னு. அன்னைக்கு ரொம்ப ஜனங்கள் 10 பேர் தான் இருக்குல்ல, உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க கீபோர்டு சர்ச்சுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க மனசுல நினைச்சோம், அந்த கீபோர்டை நாங்க தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆண்டவர் நாங்க ஆசைப்பட்டபடியே எங்களுடைய கணவனாருக்கு கொஞ்சம் பணம் வரும்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. அந்த பணம் இதுவரைக்கும் எங்க கையில கிடைக்கல. அந்த பணத்தை நாங்க நம்பவும் இல்லை, அது வரும்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா ஆண்டவரத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த பணம் எங்களுக்கு வறுமையானால் பாஸ்டர் கேட்கிற மாதிரி ஒரு நல்ல கீபோர்டை எங்க திருச்சபைக்கு வாங்கி வைப்போம்னு ஒரு பொருத்தனை பண்ணோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பக்கத்துல தடையா இருந்த பணம் எங்க கையில வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 50,000 நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அப்போ இருந்ததுலேயே யமஹாவிலேயே ரொம்ப நல்ல கீபோர்டு வந்து 2100 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஒரு கீபோர்டு. அந்த கீபோர்டு வச்சிருக்கவங்க தான் அப்போ பெரிய ஆள் மாதிரி, பெரிய சர்ச்சில் தான் அந்த கீபோர்டு இருக்கும். ஐயோ மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ரொம்ப காஸ்ட்லியான அந்த கீபோர்டை எங்க திருச்சபைக்கு வாங்கிட்டு வந்தோம். அந்த கீபோர்டு பல ஆண்டுகள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவிடுச்சு. சமீபத்தில் ஒரு மிஷினரி அந்த கீபோர்டை கேட்டார். எனக்கு வந்து எப்பா இது கொடுக்கறதுக்கு மனசில் ஃபர்ஸ்ட் கிடைச்ச கீபோர்டு இல்லை, மிஷினரி ஊழியத்துக்கு தானே, நீங்கள் கொடுங்க, நான் ஏதாவது சின்ன ஹெல்ப் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பணம் என் கையில் கொடுத்தாரு. ஏன்னா இன்னொரு கீபோர்டு நாங்கள் புதுசாக வாங்குறதுனால கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அந்த கீபோர்டை இன்னைக்கு அந்த மிஷினரி அந்த ஊழியத்தில் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் நினைக்கிறேன். நீங்கள் எதையாவது ஒன்றை அவருடைய நாமம் மகிமைக்காய் கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் அதை நிச்சயம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். ஆனா எந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தாம ஒரு ஜெப குறிப்பை நீங்க ஏறெடுக்காதீங்க. எனக்கு இந்த வருமானத்தை தாங்க ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்தீங்க, நான் உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன். அதான் எனக்கு ஒரு 3 ரூம்ல ஒரு வீடு கேட்குறீங்களா ஆண்டவரே, அதுல ஒரு ரூம் உங்களுக்கு பிரேயர் ரூமா நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. அதை பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றாம போயிடக்கூடாது, கண்டிப்பா நிறுத்தணும். நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அவருடைய நாம மகிமைக்காக கேளுங்க. அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், அது எதுவா இருக்கலாம். அதை ஒழுங்கா கடைபிடிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய நாமத்திற்காக நீங்கள் கேட்பீர்களே, நிச்சயம் நான் நம்புறேன், நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சோ இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நீங்க இனி இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிச்சதெல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஓகே. ஆனா இனி ஜெபிக்கிற ஜெபத்துல நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்கன்னா, ஆண்டவரே உங்க நாமம் மகிமைக்காக தான். ரொம்ப அழகா தந்தை அவங்க பாடியிருக்காங்கல்ல, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மூலமா உங்க நாமம் மகிமைப்படணும், என் ட்ரஸ்ட் மூலமா உங்க நாமம் மகிமைப்படணும். எல்லாத்துலயும் உங்க நாமம். கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப தாழ்மையோட சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்று வரையிலும் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், இன்று வரையிலும் எதை என்னுடைய வாழ்க்கையில ஞானம் இல்லாமல் இதை எப்படி செய்வேன்னு அப்படியே நான் தத்தளித்து கொண்டிருக்கும் போது நான் ஜெபிக்கிற ஒரே ஜெபம், உங்க நாம மகிமைக்காகப்பா, உங்க நாம மகிமைக்காப்பா. இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு இதனுடைய எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா இதை குறிச்ச ஞானத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இதை நிமித்தமா உங்க நாம மகிமைப்படும் ஆண்டவரே. எனக்கு புகழ் சேர்க்கறதுக்கு, எனக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு அல்ல, நான் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இல்லப்பா, உங்க நாமம் மகிமைக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் அப்படி கேட்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யோசேப்பு சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரிடத்துல, என்னை இவ்விடத்திற்கு நீங்கள் என்னை இவ்விடத்துக்கு அனுப்புறதுக்கு என்னை விற்று போட்டதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். யோசேப்பு அந்த பெரிய பார்வோன், அந்த நாட்டிற்கே கடவுள் அவன் தான், அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதற்கு கூட பயப்படுவாங்க. ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கிடைக்கும் போது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், உன்னால விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது என்னால விளக்கம் கொடுக்க முடியும்னு அவன் சொல்லல. பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவை அருள செய்வார். அங்கேயும் யோசேப்பு எதை மறக்கல அப்படின்னா, ஆண்டவரை உயர்த்துறத, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறத மறக்கவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அங்கேயும் அவங்களை ஆசீர்வதிச்சார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் கொடுத்த எல்லாத்துலயுமே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு அது பயன்படுதா? உங்க கையில இருக்கிற செல்போன், உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிற காரு, உங்களுக்கு அது வாடகை வீடா இருக்கலாம், அந்த வீடு, தேவன் கொடுத்த எல்லாத்துலயும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா? அதனால ஆண்டவருக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஆண்டவருடைய நாமத்திற்கு ஏதாவது பயன் இருக்கா? சொல்லுங்க. நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க யூஸ் பண்ற எல்லா பொருளும் அது கர்த்தர் தானே கொடுத்தாரு, அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா? வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்ற மிகப்பெரிய ஆலோசனை, ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, நீ பிரஸ்டீஜுக்காகவோ உன்னுடைய அழகுக்காகவோ இல்லைன்னா உன்னுடைய காரியத்திற்காகவோ நீங்க பகட்டா தெரியணுன்றதுக்காகவோ பண்ணாம, இதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமான்னு பார்த்துட்டு நீங்க செய்வீர்களேயானால், நான் நம்புறேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தான்ப்பா மிகப்பெரிய முன்மாதிரி. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் உங்களை தான் நான் நம்ப போறேன், உங்களை தான் ஆண்டவர் நம்புவார். ஸோ என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க, முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. இனி நான் எதை கேட்டாலும் நான் தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே கேட்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து நான் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்க போறோம். 6வது பக்கத்தில் இருக்கிறது 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனை குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குனுடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மரணம் இந்த ஏனோக்கு எலியா. இவங்க 2 பேருடைய கல்லறையும் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவர்களை எடுத்து கொண்டார். எலியா என்கிற தீர்க்கதரிசி சுழல் காற்றிலேயே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, மோசே அந்த மலையின் மேல ஏறி போவான், ஆனா கர்த்தர் தான் அவனை அடக்கம் பண்ணினார். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனை யாருமே அடக்கம் எல்லாம் பண்ணல, யாரும் பார்க்கல. அதே போல ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். அப்படின்னா ஒரு மனுஷன் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கிறான், ஆண்டவரோட நடந்துட்டே இருக்கிறான். அப்ப ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கும்போது, இப்ப பாருங்களேன், ஆண்டவர் அங்க இருந்து வராரு, அவனோட பேசிட்டே இருக்கிறாரு. இப்போ அவனுக்கு அவன் ஃபேமிலியில நிறைய இப்போ போக வேண்டியது இருக்குது. அவ்வளவுதான், இனி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் நம்புறேன், ஆண்டவரால ஏனோக்க பிரியவே முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அவனை எடுத்து கொண்டார். இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லப்பா, நீ எப்பவுமே என் கூட இருக்கிறதற்காக நீ வந்துரு அப்படின்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு இந்த உபவாச நாளில் இன்னைக்கு கடைசியா உங்களோடு பேசுற வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்திலேயே ஜெபிக்காம நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரோட உறவாடுவீர்களே ஆனால், ஆண்டவரோட நடப்பீர்களே ஆனால், நீங்க ஜெப குறிப்புகளுக்காக நான் சொல்றேன், ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஜெபிக்க வேண்டியதே இல்லை. நீங்க அதைத்தாரும் இதைத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியது கூட இல்லை. நீங்க ஆண்டவரோட உங்க வாழ்க்கையை எப்பவும் பேசிட்டு உறவாடிட்டு, நீங்க தான்ப்பா என் அப்பா, நீங்க தான்ப்பா உங்க அழகை ரசிக்கிறப்பா, உங்க அழகை நான் ரசிப்பப்பா, உங்களோட வாழ்வப்பா, உங்களோட இருப்பப்பான்னு சொல்லி கர்த்தரோட நீங்க உறவாடி கொண்டிருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் அதனதன் காலத்துல எல்லாமே சரியாய் செய்ய வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையிலே இந்த ஊழியத்தினுடைய அந்த கொஞ்சமான ஆத்துமாக்கள் வந்துட்டு இருக்காங்க, வெறும் 20 பேர். ஆனா அந்த திருச்சபை வளரணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய தாகம் வந்துச்சு. இந்த வாங்கின இந்த கீபோர்டு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய், மறக்கவே முடியாது, ஒரு நாள் கிட்டத்தட்ட 9 மணிக்கு என்னோட அறைக்குள்ள நான் போனேன். அந்த கீபோர்டை எனக்கு முன்னாடி வச்சு, எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனா அந்த கீபோர்டுடைய பீட்டை போட்டுட்டு ஏதோ ஒரே ஒரு காடை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே அழுது ஜோம் பண்ணி கிட்டத்தட்ட 9 மணியில இருந்து 4:30 மணி வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும் அந்த கீபோர்டு ஆன்லயே இருந்துச்சு. நான் அப்படியே ஆண்டவரை ரசிச்சு, ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஒரு பாட்டு, ஒரு வசனம், ஒரு பாட்டு, அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலேயே மூழ்கிறேன். பசி தெரியல. இன்னும் சொல்ல போனா பாத்ரூமுக்கு கூட எந்திரிச்சு போகல. நான் 9ல இருந்து 4 வரைக்கும் எந்த கான்சென்ட்ரேஷனுமே எனக்கு எதுவுமே தோணல. அப்பா சமூகம் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்திச்சு. அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, அதுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்த்தேன் ஊழியத்தில். ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்துல போனாலும் சைன் பண்ணிடுவான், எந்த இடத்துல போனாலும் நின்றுவான். உண்மையாய் ஆண்டவரை ரசிச்சு ஆண்டவருக்குள்ள ஈடுபடுகிற ஒரு மனுஷன், அவன் ஒன்றும் இல்லாதவனா இருந்தாலும் அவனை நம்பி எதை வேணாலும் ஆண்டவர் கொடுப்பாருன்றத அதில் நான் அறிஞ்சிட்டேன். 4:30 மணிக்கு பிரேயர் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த மளிகை கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போய் நிற்கிறேன். நிற்கும் போது அந்த மளிகை கடைக்காரர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்ன ஃபாதர் 9 மணியில இருந்து உங்க டேப் ரெக்கார்டு ஓடிட்டே இருக்கு ஃபாதர், ஏன் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா, போட்டுட்டு போயிட்டீங்களா, டிவி ஏதோ ஆன் பண்ணி விட்டு வந்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் ஒன்றுமே சொல்லலை. அந்த சத்தம் வெளியெல்லாம் கேட்டிருக்கு நான் ஆராதிச்சது. ஆனால் அவரு ஏதோ டிவி ஆன் பண்ணி விட்டுருக்கேன்னு நினச்சிட்டாரு போல. போய் ஆஃப் பண்ணுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் நம்புகிறேன், சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜப சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கட்டும் சிஸ்டர். பிரதர்ஸுக்கு சொல்கிறேன், பிரதர் உங்கள் ஜப சத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கட்டும் பிரதர். உங்கள் வீட்டில் ஒரு ஜப சத்தம் கேட்கணும். நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி நடக்கிறது, நான் சொல்கிறேன், எது வந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷனுக்கு பயம் இல்லை.
ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷனுக்கு கலக்கமே இல்லை. ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷன் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் சந்தோஷமா தான் இருப்பான். அவனுக்கு அதை குறித்து கவலை இருக்காது. ஏன்னா என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என் தலைமயிராயிலும் கீழே விழாது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, விசுவாசம், தான் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற அந்த மிகப்பெரிய தைரியம் ஆண்டவர் கூட இருக்கும்போது அவனுக்கு வரும். இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? இன்னைக்கு உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சா? இன்னைக்கு பதட்டமா இருக்குதா? இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்பிக்கையற்று வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உண்மையா ஜபக்குறிப்போட அல்ல, ஆண்டவருடைய அழகை ரசிச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பிரசன்னம் கிடைக்காம இருந்தாலும் அப்படியே ஜெபம் பண்ணி அழுது 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 கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பாட்டை பாடி ஆராதனை பண்ணி அப்படியே விட்டு கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி இருங்க. நீங்க அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய தைரியம் உங்களுக்குள்ள வரும், ஒரு விசுவாசம் வரும், பயம் மாறி போகும், விலகி போகும்.